everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. So இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்த ஐப்ரோ டுட்டோரியல் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்தே வந்து காமிச்சிருக்கேன் எப்படி ஐப்ரோ வந்து க்ளீனாக நீட்டாக வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆல்சோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறமாவும் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது பண்ணால் தான் ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே நேச்சுரலாக அண்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ அது என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒரு இடத்துலையும் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஹேக்ஸோட வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்சோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பவுடர் வச்சு தான் எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுன்னு வந்து காமிச்சிருக்கேன். பவுடர் ஐப்ரோ பேலட் வச்சு அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குமே அதான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் போட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட உங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கவே இருக்காது. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பென்சில்லாம் வந்து ரொம்ப ஆடாகவே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐப்ரோ பேலட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரஷ்ஷும் தேவைப்படும். இது வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ், ஐப்ரோ ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ஹைட்டாகவும் ஒரு பக்கம் வந்து ஷார்ட்டாகவும் இருக்குல்ல. ஸோ இதை வச்சு தான் கண்டிப்பாக நம்ம ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். ஸோ இதை வந்து நம்ம ரைட் சைடு ஐப்ரோஸ், ஸோ இது வந்து என்னுடைய ரைட் சைடு ஐ. ஸோ இந்த ரைட் சைடு ஐக்கு நம்ம ஃபில் பண்ணுறப்ப இந்த ஐப்ரோஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து ஹைட்டாக ஷார்ப்பாக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி இந்த மாதிரியான ஸ்ட்ரோக்ஸ் நம்ம வந்து போடணும். இதுவே வந்து நான் லெஃப்ட் சைடு ஐஸ் வந்து ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே அந்த ஐப்ரோஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து போடணும். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த பாயிண்டட் அந்த ஹைட்டாக இருக்கிறது வந்து இந்த சைடு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக போட்டு ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு நான் உள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோவில். ஸோ வீடியோ நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஆல்சோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அமேசானில் வந்து ஒரு பெரிய சேல் போயிட்டு இருக்குது. வார்ட்ரோப் ரிஃப்ரெஷ் சேல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 50 to 80% வரைக்குமே டாப் பிராண்ட்ஸில் வந்து நமக்கு ஆஃபர்ஸ் இருக்க போகுது ஃபேஷன் அண்ட் பியூட்டி கேட்டகரியில். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டும் போடாமல் என்னோட ஐப்ரோஸ் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப தின் ஃபைன் ஹேர்ஸ் தான் எனக்கு வந்து உண்டு. ஸோ அதை வந்து நான் ஐப்ரோ ரேசர் வச்சு நல்லா நீட்டாக ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எப்போயும் ரெகுலராக போடுற ஐப்ரோ ஷேப்புக்கு நான் வந்து அதை நீட்டாக ஷேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரெட்டிங் பண்ண பிறகு இந்த மாதிரி நீங்கள் பவுடர் வச்சு ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக என்ஹான்ஸ்டாக தெரியும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கும். நீங்கள் த்ரெட் பண்ணாமையோ இல்லை ஷேவ் பண்ணாமையோ பண்ணுறது வந்து அவ்வளோ நீட்டாக வந்து வராது. ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி த்ரெட்டிங் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஐப்ரோஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்போதுமே போடவே கூடாது. ப்ராடக்ட் எடுத்ததுமே அதிக ப்ராடக்ட் வந்து வரும் ப்ரஷ்ஷில். ஸோ எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறமா அவுட்லைன் மாதிரி வந்து போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட் கீழே போட்டுக்கோங்க. அதே மாதிரியே மேலே வந்து போட்டுக்கோங்க. உங்கள் ஹேர்லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து லாஸ்ட்டாக தான் அப்ளை பண்ணணும். எவ்வளோ தின் லைனாக அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ தின் லைனாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு சைடும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் வந்து காமிக்கிறேன். ஒரு பக்கம் ஐப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஐப்ரோஸ் வந்து போகவே கூடாது. பிகாஸ் இது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஃபேஸவே வந்து இதுதான் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்க போகுது. ஸோ அதில் வந்து டக்குன்னு ஒரு பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்லாம் பண்ண முடியாது. ரெண்டு பக்கமுமே வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு பார்த்துக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குடைய லென்த் வந்து கரெக்டாக இருக்கா, ரெண்டு சைடும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கா, விட்த்து கரெக்டாக இருக்கா, ஆர்ச் வந்து எந்த இடத்துக்கு வந்து ஹையாக போயிருக்கு, எந்த இடத்துல லோவாக வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் வந்து எதாவது வந்து உங்களுக்கு தப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, ரெண்டு ஐப்ரோஸ் ஈக்குவலாக இல்லைனா எதை வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கணுமோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸோட ஆர்ச் ஹையாக வைக்கணுமா இல்லை கொஞ்சம் சாஃப்ட் ஆர்ச்சாக சட்டிலாக வைக்கணுமா அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு எது செட் ஆகுதோ அதை பார்த்து நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஐப்ரோஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்றத வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஈக்குவல் லென்த்தில் வந்துருச்சு, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி ஐப்ரோஸ் வந்து உள்ளே ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். லைக் இப்போவுமே வந்து ஃப்ரண்ட் போர்ஷனை தொடவே கூடாது. நான் எப்படி ஃபில் பண்ணியிருக்கணும், ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 சென்டிமீட்டர் கிட்ட கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பின்னாடி ஃபுல்லாகவே நீங்கள் டார்க்காக ஃபில் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐப்ரோ டார்க்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து திக்காக நல்லா பிச் பிளாக்காக இருக்கிற ஐப்ரோஸ் வந்து பிடிக்கும். ஸோ ஃபுல்லாகவே நான் பேக் சைடில் நல்லாவே டார்க் வந்து பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து பேலட்லேருந்து தொடாமல் வெறும் ப்ரஷ்ஷில் என்ன மிச்சம் இருக்கோ ப்ராடக்ட் அதை வச்சே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரிபிள் பண்ணிப்பேன். ஸோ தட் வந்து ஃப்ரண்ட்டில் லைட்டாகவும் பின்னாடி அந்த ஆர்ச் பக்கம் எண்ட் இருக்குல்லையே அது வந்து நல்லா டார்க்காகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஐப்ரோ போடக்கூடிய ப்ரொசீஜர். நான் உங்களுக்கு என்னோடய இன்னொரு சைடு ஐப்ரோஸையும் வந்து அதே மாதிரி ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரெண்டு பக்கம் ஈக்குவலாக போட்டாச்சு. இப்போவும் வந்து நம்ம செக் பண்ணணும் எந்த பக்கம் திக்காக இருக்குது, எந்த பக்கம் டார்க்காக இருக்குது. அண்ட் வந்து இப்போவும் வந்து கொஞ்சம்
ஐப்ரோ வந்து எது வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபில் ஆகியிருக்கு, எந்த இடத்துல ஸ்பார்ஸ் ஏரியா இருக்குது, எதெல்லாம் நம்ம திருப்பி ஃபில் பண்ணணுன்றது எல்லாத்தையுமே இன்னொரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது, இதுதான் வந்து ஃபைனல்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே நீங்கள் வந்து விட்டுடலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபுல் ஃபேஸாக மேக்கப் வந்து போட்டிருக்கீங்க, ஃபவுண்டேஷன்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷில் கன்சிலர் எடுத்து ஐப்ரோஸை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து அவுட்லைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நமக்கு ஐப்ரோஸ் கொஞ்சம் அங்கங்கே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறப்ப எப்படி அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக பிளாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கன்சிலர் வச்சு க்ளீன் அவுட் பண்ணுறது மூலயமா ஐப்ரோஸ் இன்னுமே ஷார்ப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஃபேஸவே நல்லாவே பிரைட்டாக காமிக்கும். ஸோ இது எக்ஸாக்டாக எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம ஐப்ரோஸ் வந்து த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அதே மாதிரி தான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷார்ப்பாக ஐப்ரோஸை க்ளீன் பண்ணுறதுலையும் நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாகவும் நம்ம ஃபில் பண்ணியிருக்க ஐப்ரோஸும் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப். நீங்கள் ஃபுல் ஃபேஸாக மேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து நேச்சுரலாக தான் இருக்கேன், ஐப்ரோவும் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஐப்ரோஸ் மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இயர்பட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஐப்ரோஸில் எங்கெங்கே எக்ஸ்ட்ராவாக வெளியிலலாம் வந்து ஸ்க்ரிபிள் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணுதோ, வெளியிலலாம் கொஞ்சம் பட்டிருக்க மாதிரி தோணுதோ, நீங்கள் போட்டிருக்க லைனை தவிர இந்த கியூட்டிப்பை இந்த மாதிரி லைன் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு நம்ம அந்த சைடு கன்சிலர் வச்சு போட்டோம் இல்லையா, ஸோ சேம் எஃபெக்ட் இங்கேயுமே அந்த உங்களுக்கு வந்து இருக்கும். பட் இது வந்து நீங்கள் மேக்கப் போடாத பட்சத்தில் இது வந்து ஓகேவாக இருக்கும். மேக்கப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்சிலர் வச்சு க்ளீன் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஐப்ரோ போடக்கூடிய ப்ரொசீஜர். சப்போஸ் நீங்கள் வந்து மேக்கப் போட்டிருக்கீங்க, ஐப்ரோஸ்லாம் போட்டாச்சு, இந்த மாதிரி க்ளீனும் பண்ணியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஐலைட்ஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கும். ஏன்னா மேலே கன்சிலர் போட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ அதுக்காக ஐலைட்ஸ்லேயும் ஃபுல்லாகவே வந்து கன்சிலர் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ண பிறகு ஏதாவது ஒரு ஐஷேடோ வந்து போட்டுக்கோங்க. ஸோ தட் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் ஐப்ரோஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக லிட்ஸ்லேயும் வந்து சேம் கன்சிலர் வச்சு ஃபில் பண்ணி பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. இல்லைனா கண்ணுக்கு மேலே ரொம்ப டார்க் சர்க்கிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு ப்ரௌன் ஐஷேடோவை என்னுடைய அவுட்டர் கார்னரில், அதுக்கப்புறமா க்ரீஸ் லைன்லேயும் போட்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறமா சென்டரில் அண்ட் இன்னர் கார்னர்லேருந்து வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷிம்மர் ஷேட் வந்து போட்டுக்கிறேன். ரொம்ப சட்டிலாக ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரினா ஒரு ஐ லுக் தான் வந்து பண்ணியிருக்கேன். எதுவுமே ரொம்ப பாப்பாகி தெரியாத மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் எல்லா விதமான அவுட்ஃபிட்டுக்குமே வந்து போடலாம். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ சேம் ப்ரௌன் ஐஷேடோவை என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயும் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து போடுறது கிடையாது. பட் அது மாதிரி போட்டோம் அப்படின்னா டார்க் சர்க்கிள் இது வந்து கொஞ்சம் கேன்சல் பண்ணும். ஐஸ் இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரெட்டியாக க்யூட்டாக இருக்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து மஸ்காரா போட்டு ஐ லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நல்ல ஒரு குட் குவாலிட்டி மஸ்காராவில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவுமே நம்மளுடைய லேஷஸை வந்து லென்த் அண்ட் வால்யூமாக காமிச்சதுன்னா இன்னுமே ஐப்ரோ ஐஸ் மொத்தமாகவே நம்ம லுக்கே வந்து என்ஹான்ஸ்டாக எலிவேட்டடாக வந்து தெரியும். ஸோ அப்பர் லேஷ் லைன் அண்ட் லோயர் லேஷ் லைன் ரெண்டுத்துலேயுமே வந்து நல்ல கோட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் கிட்ட கூட நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ஐஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. 2 ஐப்ரோஸும் முடிச்சாச்சு, 2 ஐ லுக்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பிந்தி வச்சு இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கப்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸ்க்கு போடக்கூடிய ஹைலைட்டரே இந்த மாதிரி ஐப்ரோஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். லைக் அந்த ஆர்ச் இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் நம்ம அப்ளை பண்ணோன்னா இன்னுமே மேக்கப் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கிடைக்கும் ஐப்ரோஸ்க்கு வந்து. ஆல்சோ இந்த ஐப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்கள் எவ்ரிடே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் அன்றைக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்றைக்குமே எந்த ஒரு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட்டையும் வந்து வெளியில் கிளம்புறப்போ நீங்கள் வந்து பண்ணாதீங்க. இது வந்து ஐப்ரோஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே சரி, ஐலைனர் கூட சரி. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை, டேக் கேர்.